இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் 5 வருடங்களில் 5 பிரதமர்கள் உருவாகுவார்கள் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அப்போது உரையாற்றிய அவர், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் 5 வருடங்களில் 5 பிரதமர்களை உருவாக்க ஆலோசிக்கப்பட்டு வருகிறது என்று கருத்து தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி சமூக நீதியை கொலை செய்ய சபதம் செய்துள்ளது, திருப்தி மற்றும் வாக்கு வங்கி அரசியலுக்காக காங்கிரஸ் தாழ்ந்து வருகிறது என்று கடுமையாக சாடினார். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல் அதன் கும்பாபிஷேகத்திற்கான அழைப்பையும் நிராகரித்தது என்றார். தற்போது முடிந்துள்ள முதல் 2 கட்ட வாக்குப்பதிவில் தேசிய ஜனநாயக கூட்டணி 2.0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. 3வது கட்ட வாக்குப்பதிவில் இந்தியா கூட்டணி தோற்கடிக்கப்படும் வகையில் வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். அடுத்த கட்டங்களில் இந்தியா கூட்டணிக்கு அமோகமான தோல்வியை கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் பேசினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இடம்பெற்றுள்ள அமேதி, ரேபரேலி ஆகிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் ஒரு சில நாட்களில் அறிவிக்கப்படுவர் என்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், ஊழல்வாதிகள் சிறைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று பாஜக கூறுகிறது. ஆனால் ஊழல் குற்றச்சாட்டுகளை சந்திப்பவர்கள் பாஜகவில் சேர்ந்தவுடன் மாநிலங்களவை அல்லது சட்டப்பேரவை உறுப்பினர்களாக ஆக்கப்படுகின்றனர். மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைவர்கள் தொகுதியை மாற்றுவது குறித்து கேள்வி எழுப்புபவர்கள் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயும் அத்வானியும் எத்தனை முறை தொகுதியை மாற்றினர் என்பதை முதலில் கூற வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும், கருப்பு பணம் மீட்கப்பட்டு ஒவ்வொரு குடிமகனுக்கு ரூபாய் 15 லட்சம் வழங்கப்படும், விவசாயிகளின் வருவாய் இரட்டிப்பாக்கப்படும் என பல பொய்களை பிரதமர் மோடி வெளியிட்டு பொய்யர்களின் தலைவராக பிரதமர் மோடி செயல்பட்டு வருகிறார் என்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடுமையாக சாடியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைந்ததும் விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்படுவதோடு அரசு துறைகளில் காலியாக உள்ள 30 லட்சம் பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். மேற்கு வங்காளத்தில் பட்டாசு வெடித்தால் கூட என்ஐஏ, சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் விசாரணைக்கு வருகிறார்கள் என அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார். மேற்கு வங்காளத்தில் உள்ள சந்தேஷ்காலியில் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அசான்சோல் தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், மேற்கு வங்காளத்தில் பட்டாசு வெடித்தால் கூட என்ஐஏ, சிபிஐ, என்எஸ்ஜி உள்ளிட்ட அமைப்புகள் விசாரணைக்கு வருகிறார்கள். இங்கு ஒரு போர் நடப்பதாக தெரிகிறது. இந்த விசாரணை குறித்து மாநில போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை. சந்தேஷ்காலியில் என்ன கிடைத்தது என்பது குறித்து எந்த ஆதாரமும் இல்லை. கைப்பற்றப்பட்ட பொருட்களை சிபிஐ அதிகாரிகளை காரில் கொண்டு வந்து வைத்திருக்கலாம் என்று விமர்சித்து பேசினார். பிரதமர் மோடி பணவீக்கம் மேன் என்பதை மக்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் தரம்பூரில் பிரியங்கா காந்தி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது உரையாற்றிய அவர், பாஜக தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் அரசியலமைப்பை மாற்றுவோம் என கூறி வருகிறார்கள். ஆனால் பிரதமர் மோடி அதை மறுத்து வருகிறார். இது அவர்களுடைய யுக்தி. அவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதை முதலில் மறுப்பார்கள். ஆனால் அதிகாரத்திற்கு வந்த பிறகு அதை அவர்கள் அமல்படுத்துவார்கள். சாமானிய மக்களை பலவீனப்படுத்தவும், நமது அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை பறிக்கவும், அரசியலமைப்பை மாற்றவும் பாஜக முயற்சி என்று கருத்து தெரிவித்த பிரியங்கா காந்தி, தேர்தலின் போது சூப்பர்மேன் போன்று மேடைகளில் அறிமுகமாகும் பிரதமர் மோடி அவர் பணவீக்கம் மேன் என்பதை மக்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கடுமையாக சாடினார். மேலும் பிரதமர் மோடியால் உக்ரைன், ரஷ்யா இடையிலான போரை நிறுத்த முடியும் என கூறி வரும் பாஜக தலைவர்கள் ஏன் வறுமையை ஒழிக்க முடியவில்லை என்று கேள்வி எழுப்பினார். தமிழக அரசு சார்பில் புயல் வெள்ள நிவாரணத்திற்கு ரூபாய் 37,907 கோடி நிதி கோரப்பட்ட நிலையில் ரூபாய் 682.67 கோடி மட்டும் அளிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரணமாக தமிழக அரசு கோரியது ரூபாய் 37,907 கோடியாகும்.
பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணமாகவும் உட்கட்டமைப்புகளை மறுசீரமைக்கவும் மாநில பேரிடர் நிதியிலிருந்து இதுவரை தமிழக அரசு ரூபாய் 2477 கோடியை செலவு செய்துள்ளது. ஆனால் மத்திய பாஜக அரசு தற்போது அறிவித்திருப்பது ரூபாய் 276 கோடி மட்டும்தான். இதுவும் நாம் உச்சநீதிமன்றத்தை நாடிய பிறகே அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு நிதியும் கிடையாது, நீதியும் கிடையாது என வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசின் ஒவ்வொரு செயலையும் நம் மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். இதேபோன்று பாஜக அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.